இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, திரு எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்துல எந்த ஊர்கள்லயும் இல்லாத அளவுக்கு பயங்கரமா ஒரு கர்ஜனையா பேசியிருப்பாரு. அந்த வீடியோ பின்னாடியே வந்துட்டு இருக்கு. வீடியோ பார்த்துட்டு வாங்க நம்ம பேசுவோம். பரவாயில்ல, தூய்மையான ஆட்சி கொடுப்புன்னு சொல்றார். நீ யார் என்று புரியவில்லை. அப்ப பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதும் சரி, மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது நீங்க அமைச்சரா இருந்தீங்க. யாருக்கு தெரியும்? நான் முதலமைச்சர் இருந்த பொழுதும் என்னுடைய அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தீங்க. மேலோகத்துல இருக்க வேண்டிய கேஸ்ல பூலோகத்துல எலும்புடா தெரியுது. அப்பெல்லாம் தூய்மையான ஆட்சி நான் கொடுக்கலையா? நல்ல ஆட்சி கொடுக்கலையா? ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. வேண்டுமென்றே திட்டமிட்டு துண்ட மாத்தினா அவருடைய கருத்து மாறி போச்சு. ஆக நீங்க எந்த கொம்பனாலும் அண்ணா திமுகவை வீழ்த்த முடியாது. நம்ம கூட இருக்கிறது எல்லாம் விஷமா இருக்கு, இல்லன்னா வேஷமா இருக்கு. ஒருவர் இல்ல, 2 கோடி அண்ணா திமுக தொண்டர் இருக்கிறார். இரண்டுமே இல்லன்னா லூசா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி இல்ல, இங்க இருக்கிற யாராவது பொதுச் செயலாளர் வருவாங்க. அண்ணா இது ஒருவரை நம்பி இருப்ப கட்சி இல்ல, பல்லாயிரக்கணக்கான தொண்டரை நம்பி இருக்கின்ற கட்சி. நம்முடைய வீழ்த்தறதுக்கு முயற்சி செஞ்சார். அத்தனை முனையும் முறியடிந்த ஒரே கட்சி அண்ணா திமுக. ஒரு ஆடு மட்டும் ஓடி ஓடி போய் வெள்ளாமையில மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். வர்ற வரைக்கும் கல்ல விட்டு அடி நொறுக்கிடுவேன். கட்சி அண்ணா திமுக கட்சி. சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக பெரும்பான்மை இடங்கள் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். வீடியோ பார்த்திருப்பீங்க. ஏன் இவர் எந்த ஊர்லயும் இந்த மாதிரிலாம் வந்து பயங்கரமா கத்தி தொண்டை தண்ணி வத்தலாலோ பேசியிருக்க மாட்டாரு. கோபிச்செட்டிப்பாளையத்துல மட்டும் ஏன் அவர் இப்படி பேசுறாரு? நீங்க ரசிகனா இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே பெருமையா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளுக்கு உதவி செய். முதல்ல இருக்கிற வேலைகள் எல்லாம் விட்டுட்டு அவர் கோபிச்செட்டிப்பாளையத்தை இன்னைக்கு தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? என்னடா இது மக்கள் அலை தலையா கடல் அலையான்ற மாதிரி ஒரு கூட்டம் இப்படிலாம் நம்ம பார்த்துருப்போம். உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா, இன்னைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் வருஷ கடைசி மாச கடைசி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. ஞாயிற்றுக்கிழமை வேற வந்துருச்சு, என்னடா பண்றதுன்ற மக்களுக்கு மத்தியில் நம்மள மாதிரி தானே எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஒரு சிக்கன் மட்டன் எடுத்து சமைக்கலாமே அப்படின்னு யோசிக்கும் போது, இன்னைக்கு எடப்பாடி அவர்களோட கூட்டம் இருக்குப்பா அப்படின்னு சொன்னோன்னே ஆளுக்கு 300 ரூபா அப்படின்னு கிடைச்சிரும்னு சொல்லிட்டு வந்த அணிதிரண்டு வந்த கூட்டத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. உண்மையிலேயே தலைக்கு எவ்வளோன்ற மாதிரி பேசியிருக்காங்க. நம்ம ஊர்ல இருந்தும் போயிருக்காங்க ஆளுங்க நிறைய பேர். உங்களுக்கு யாரும் தெரிஞ்சவங்க போயிருந்தாங்கன்னா கூட நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்ப மித்த இடத்துல எல்லாம் வந்து பேசியிருக்கிறத விட இந்த ஊர்ல அண்ணன் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, அரசியல் பேசல, தேர்தல் பிரச்சாரம் பண்ணல, முழுக்க முழுக்க திரு செங்கோட்டையன் அவர்களை ட்ரோல் பண்ணியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் டிவிக்கேல வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா என்ன காரணத்துக்காக அவர் போனாரு? எங்கிருந்தாலும் வாழ்கன்ற மாதிரி இந்த லவ்வர்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லியிருக்காப்ல. சரி, அவர் எங்கிருந்தாலும் வாழத்தான் போறாரு, நீங்க தான் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. அது ஒரு காமெடி. இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களை என்னென்ன மாதிரிலாம் பேசியிருக்காரு அப்படின்னு எடப்பாடி அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா, கட்சியில் பிளவுபட்டு இருக்காங்கன்றது தெரியும். இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு நடுவில் ஒரு பிரச்சனை வந்ததா தெரியும். ஒருங்கிணைப்பாளராக திரு கே செங்கோட்டையன் அவர்கள் செயல்பட போனாருன்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் மீட்டில் ஒரு 10 நாள் கெடு கொடுத்துட்டாராங்க. அது எப்படி எனக்கு இவர் கெடு கொடுக்கலாம், இவர் யாரு அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு மண்டக்கணம் வந்துருச்சு. அதை வீடியோ வேற போட்டு காட்டுறாங்க. சரி, அது ஒரு பக்கம் போயிட்டாலும் கூட இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் இணையணும் அப்படின்ற அந்த 2 கோடி உறுப்பினர்களின் ஒரு ஆசையா ஒரு தொண்டரா அவர் பிரதிபலிச்சது வந்து அவருக்கு தப்பா பட்டுருச்சு. அது போக கூட இன்னும் டிவிகேல சேர்ந்ததுக்கு அப்புறமா திரு விஜய் அவர்களோட இணைந்து நான் பணியாற்ற போறேன், தூய்மையான ஆட்சி இந்த தமிழகத்துல 26ல கிடைக்க போகுதுன்னு சொல்லி ஒரு இடத்துல பிரஸ் மீட் கொடுத்திருப்பாரு. அதுக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் துண்டு மாறினோனே கருத்து மாறிடுது. ஏன் நானும் வந்து ஆட்சியில இருந்தேன், என்னோட அமைச்சரவையிலே நீங்க இருந்தீங்க, திரு எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாரு, செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களோட ஆட்சியிலே நீங்க இருந்தீங்க, அப்பெல்லாம் தூய்மையான ஆட்சி இடையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அன்னைக்கே அதே கேள்வியை பத்திரிகையாளர் ஒருத்தர் கேட்டிருப்பாரு. அதுக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் தெளிவான பதிலே சொல்லியிருப்பாங்க. நான் சொல்றது லைவா இப்ப இருக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க இதுக்கு முன்னாடி இருந்த பொற்காலத்தை பத்தி நான் பேசல. இப்ப இருக்கிற ஆட்சி அப்படின்ற ஒரு கீழ்த்தரமான ஆட்சியை அகற்றுறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். நாங்க இனி தூய்மையான ஆட்சியை மறுபடியும் எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியே நாங்க கொடுக்க போறோம்ன்றத செங்கோட்டையன் அவர்கள் தெளிவா சொல்லியிருப்பாரு. ஏன்னா இன்னைக்கு இபிஎஸ் அவர்களும் சரி, ஓபிஎஸ் அவர்களும் சரி, இந்த 2 கோடி உறுப்பினர்களும் சரி ஒன்னா சேர்ந்திருந்தாங்க அப்படின்னா சசிகலா அவர்கள் வந்து தலைமை ஏற்றிருப்பாங்க அப்படின்னும் போது இன்னைக்கு ஏடிஎம்கே தான் ஆட்சியில் இருந்திருக்கும். அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. ஆனா இந்த எடப்பாடியோட தலக்கணத்தால ஓபிஎஸ் அவர்களை நான் சேர்க்க மாட்டேன், நான் தான் இந்த கட்சி, என்னோட கீழே தான் நீங்க எல்லாம் வரணும்னு சொல்லிட்டு திரு செங்கோட்டையன் அவர்களா இருக்கட்டும், இன்னும் சில பேர் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் வந்து தன்னோட காலுக்கு கீழே இருக்கிற செருப்பா கூட மதிக்காத அளவுக்கு இவர் நடந்துகிட்டனால இன்னைக்கு கட்சி சதறி போயிருச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் 2 கோடி உறுப்பினர்களை கொண்ட ஒரே கழகம் அதிமுக அப்படின்னு சொல்லி
பேசினா மட்டும் பத்தாது. 2 கோடி உறுப்பினர்கள் இப்ப எங்க இருக்காங்கன்ற கேள்வியில தான் இருக்கு. ஏன்னா, இவர் கொண்டுட்டு போய் டெல்லியில கட்சி அடமானம் வச்சுட்டாரு. இன்னைக்கு ஏடிஎம்கே வந்து தனியா நிக்கணும் அப்படின்னாலும் தோத்து போகும். பிஜேபியோட சேர்ந்து நின்றாலும் தோத்து போகுன்றது நிதர்சனமான உண்மை இதுதான்ற போது, நீங்க ஏன் இந்த வேலைய பார்க்குறீங்க? அப்ப திரு ஸ்டாலின் அவர்கள், அதாவது திமுக ஆட்சி வந்து வர்றதுக்காக வழிவகுத்து குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு தெளிவா புரிஞ்சனால, உங்களுக்கு கெடு குடுத்து பார்த்தாரு. நீங்க சரிப்பட்டு வரலன்றனால அவர் ஆல்ரெடி டிவிகேல போய் இணைஞ்சிட்டாரு. என்னோட தலக்கணப்படி தான் நான் இருப்பேன். நீங்க செயல்படுறது வந்து திமுகவுக்கு தான் சாதகம். ஏன்னா நீங்க இந்த மாதிரி நிக்கிறது 2 கோடி உறுப்பினர்கள் வந்து எங்க போவாங்கன்றது தெரியாம நீங்க திமுகக்காக வேலை பார்க்குறீங்கன்னு திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு தெளிவா தெரிஞ்சனால இன்னைக்கு அவர் போய் டிவிகேல இணைஞ்சிருக்காரு. இதோ நல்லா தான் அவரோட பதவின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நீட்டா அவரோட வேலையை அவர் தொடங்கிட்டாரு. விஜய் அவர்களுக்கு நான் வழிகாட்டியா செயல்படுவேன். எப்படி நான் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் ஒரு வழிகாட்டியா இருந்தனோ அதே போல திரு விஜய் அவர்களுக்கும் நான் வழிகாட்டியா இருப்பேன். அவரே வந்து அவரோட வாயால பேட்டியில சொல்லியிருப்பாரு. இது நம்ம எடப்பாடி அவர்களுக்கு வந்து எங்கேயோ எரிஞ்சிருச்சு போல. உடனே கோபிச்செட்டிப்பாளையத்துல போடுறா மீட்டிங் அப்படின்ட்டாப்ல அப்படியே வாழையில தோரணங்கள், அப்படியே இன்னும் ஒரு மாலைகள் மரியாதைகள், அப்படியே கூட்டம்லாம் வந்து பயங்கரமா வந்துச்சு. அந்த கூட்டத்திலையும் திரு அர்ஜுனன் அப்படின்னு ஒருத்தர் இறந்துட்டாரு. அதுதான் ரொம்ப வருத்தமான விஷயம். அவருக்கு நம்ம இரங்கலை தெரிவிச்சுக்குவோம். அவர் ஒன்று அது போக அந்த கட்சியில இருந்து வேற அந்த தலைமை கழக சார்பாகவும் கட்சி சார்பாகவும் 20 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாயா 20 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலுங்க, கூட்டம்ன்றது இருக்கும்போது வேற வழி இல்ல, அவர் மயக்கம் அடைஞ்சிட்டாரு, போற வழியில இறந்துட்டாருன்ற மாதிரி எடப்பாடி அவர்கள் ரொம்ப வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட்ட நெரிசல்ல தானே இறந்தாரு, உண்மை அதுதானே. ஆனா ஒரு கட்சிக்கு வந்து நீங்க கூட்ட நெரிசல்ல இறந்தா அது ஒரு காரணமா சொல்லுவீங்க, தலைவர் மேல பழிய தூக்கி போடுவீங்க. ஒரு உயிர் போனாலும் 40 உயிர் போனாலும் உயிர் போனது தானே. அந்த ஒரு உயிர் அந்த குடும்பத்துக்கு வந்து பெரிய விஷயமா தானே நம்ம பார்க்கணும். அப்படின் போது ஏன்னா விஜயோட கூட்டத்துக்கு வந்து இறந்துட்டா மட்டும் விஜய் கொண்டுட்டாரு, எடப்பாடியோட கூட்டத்துக்கு வந்து இறந்தா மட்டும் அது ஒரு விபத்தாயிருமா இல்லை கூட்ட நெரிசல் ஆயிருமான்றது தான் கேள்வி கணக்கு. இன்னைக்கு யாருக்குமே வந்து ரோட்ஸும் அனுமதி கிடையாது, நீதிமன்றம் வந்து சரியான வழிமுறைகள் இன்னும் வகுத்து கொடுக்கலன்னு சொல்லும்போது இவர் மட்டும் யாருமே இல்லாத ரோட்டில் கையாட்டிக்கிட்டே வராரு. அதுக்கு பேர் ரோட் ஷோவா தெரியலையா? இல்லை இது வந்து டிவிகேக்கு மட்டும்தான் நீங்கள் கொடுக்குற ஒரு தடையாக இருக்குதா? மித்த கட்சிகளுக்கெல்லாம் இந்த தடை இல்லையா? ஒருவேளை எதிர்கட்சிக்காரன்றனால நீங்கள் தடை கொடுக்கலையா? இதுக்கான ஒரு காவல்துறையினர் மட்டும் உங்களுக்கு இருந்தாங்களா அந்த ஒரு இடத்துல? ஏன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் ஐயா செங்கோட்டையன் அவர்களோட கையில் இருக்குன்னு போது நீங்கள் அதிகமாக கர்ஜனையா பேசுறீங்க. இன்னி சட்டமன்ற தொகுதி உறுப்பினரா இருந்தார் அப்படின்ட்டீங்க, இருந்தவர் ரைட்டு. அதுக்கப்புறம் நாங்க வரப்போறோம், இன்னி கோபிச்செட்டிப்பாளையம் எடப்பாடி மாதிரி ஒரு பெரிய தொகுதி மேம்பாட்டு அடைஞ்சு பயங்கரமா ஆயிரும், நான் அதுக்கான வேலையை பார்க்க போறேன்னு சொல்லி நீங்க உறுதி கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்ப திரு செங்கோட்டையன் அவர்கள் போனது உங்களுக்கு ஏன் அவ்வளவு நடுக்கமா இருக்கு? என்ன காரணத்துக்காக நீங்க அப்படி பேசுறீங்கன்னு ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. திரு எடப்பாடி அவர்களை இன்னைக்கு நான் கேட்கறது என்ன அப்படின்னா, ஐயா நீங்க வந்து ஊரா போய் பிரச்சாரம் பண்றீங்க, நீங்க வந்து வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க, உங்க கட்சியில 1008 கொள்கைகள் இருக்கு, 2 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. உண்மையிலேயே உங்க கட்சியில இன்னும் அதே 2 கோடி உறுப்பினர்கள் தொடர்ந்துகிட்டு இருக்காங்களா? இன்னைக்கு நீங்க பிஜேபியோட போய் இணையறீங்க அப்படின்னும் போது, அம்மா அவர்கள் எதிர்த்த ஒரு கட்சி, தனி ஒரு ஆளா எதிர்த்த ஒரு கட்சி அப்படின்னும் போது நீங்க இன்னைக்கு பிஜேபியோட போய் சேர்றீங்க அப்படின்னா, நீங்க பிஜேபியோட சேர்ந்தா தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாதுன்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா பிஜேபி எந்த வகையிலையும் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாதுன்றது தமிழ்நாட்டு மக்களோட ஒரு கருத்தா இருக்கு. அப்படின்னும் போது நீங்க திமுக ஜெயிக்கிறதுக்கு வழிவகுத்து கொடுக்குறீங்களா? இல்ல எதுவும் உங்களுக்கான ஒரு வழக்க தோண்டி எடுத்துருவாங்க அப்படின்றதுக்காக நீங்க பயப்படுறீங்களா? இல்ல நீங்க வந்து இந்த மாதிரி காசு தலைக்கு இவ்வளவு கூட்டம் கூட்டி நீங்க அவ்வளவு தூரம் செலவு பண்றத உங்களோட தொகுதிக்கும் மக்களோட நலனுக்கும் நீங்க செஞ்சிருந்தா இந்நேரம் நீங்க தான் ஆட்சியில இருந்திருப்பீங்க. தூய்மையான ஆட்சி நான் கொடுக்கலையா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கறீங்க. உண்மையிலேயே ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது வரைக்கும், எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது வரைக்கும் தமிழ்நாடு தூய்மையானதா தான் இருந்ததுக்கு எந்த மாற்றமும் கிடையாதுன்றது தான் நிதர்சனமான உண்மை. கருணாநிதி இருந்தப்போ கூட தமிழ்நாடு உண்மையிலேயே நல்லதா தான் இருந்துச்சு. இப்போ வந்திருக்கிறவங்க தான் ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க. சரி இதெல்லாம் போட்டும், இதெல்லாம் வந்து அரசியல் பேசணும் அப்படின்னா அவங்கள்ட்ட நிறைய பேசலாம். நான் உங்கள்கிட்ட முக்கியமாக ஒன்று கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் சமீப காலமாக நடத்துகிற கூட்டங்களில் ஏன் தாவேக்கா கொடி பறக்கிறது இல்லைன்றது எனக்கு தெரியல. தாவேக்கா கொடி பறக்குதா, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அதுக்கு அர்த்தம் இன்ன வரைக்கும் யாருக்குமே புரியல. அந்த உங்களோட கட்சியில இருக்கவங்க தான் கொடியாட்டிட்டாங்கன்னு நம்ம பயலுகளும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இருந்தாலும் கூட இன்னைக்கு எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் டிவிகேவோட கூட்டணி பேசினாரு, சரிப்பட்டு வரல. ஏன்னா முதல்வரா நான் தான் நிப்பேன்னு அவர் ஒத்த காலில் அடம்பிடிச்சிட்டாப்ல. அதனால அவங்க வந்து டிவிகேவும் ஏற்றுக்க மாட்டாங்க, இன்னைக்கு நீங்களே ஏற்றுக்க மாட்டீங்கன்னும் போது இப்போ ஏன் வந்து இன்னைக்கு டிவிகேவை நீங்கள் வந்து செங்கோட்டையன் அவர்கள் போய் சேர்ந்துட்டார் அப்படின்னோடனே சேர்ந்த இடம் சரியில்லை, நீங்கள் வந்து அரசியலுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கும் நீங்கள் துரோகம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மேடையிலும் இன்னைக்கு நீங்கள் செங்கோட்டையன் அவர்களை இறக்கி பேசுனீங்க. நான் வந்து அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை கொடுக்கும்போது அந்த ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த திட்டத்தை நான் கொண்டு வந்தேன் விவசாயிகளுக்காக, அந்த திட்டத்துக்கு கூட நீங்கள் வரலையேன்னு சொல்லி அப்போ நடந்த காணொளி நீங்க இப்போ மக்களுக்கு போட்டு காட்டுறீங்க அப்படின்னா, அந்த அரசியல் நாகரிகம், அந்த கீழ்த்தரமான அரசியல் அப்படின்றது ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரிய வருது. இன்னைக்கு எடப்பாடி அவர்களுக்கும் பயம் வந்துருச்சு. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஆளும் தரவுக்கு பயம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு எடப்பாடி அவர்களுக்கும் பயம் வந்ததை வெளியில அவர் வெளிப்படையாவே காமிச்சிட்டாருன்றது தான் உண்மை. ஒவ்வொரு தலைக்கும் பயங்கரமான காசு கொடுத்து அண்ணன் வந்து அப்படி கூட்டத்தை கூட்டி காமிக்கிறதுல என்ன இருக்கு அப்படின்றது நமக்கு ஒன்றும் புரியல.
நம்மளோட வியூவர்ஸ் சேனல்ஸில் பார்த்துட்டு இருக்கவங்க சொல்லுங்கள், நம்ம பேசுகிறது வந்து இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் பண்ணுறது சரிதானா, செங்கோட்டையன் அவர்களை இவர் இவ்வளோ தூரம் விமர்சனம் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.